ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, பிகினர்ஸ் நிறைய பேருக்கு என்ன கிளாத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாக்கா நல்லா வரும் ஆரி ஒர்க் அண்டு என்ன வகையான நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதோ என்னால் தெரிஞ்சது, உங்களுக்கு எதனாச்சும் இன்னும் டவுட்ஸ் எதனாச்சும் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணி வீடியோ போடுறேன். நான் உங்கள் தீபி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஆரிக்கு யூஸ் பண்ணுற கிளாத் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாப்லின் கிளாத். இந்த இந்த கிளாத்தோட இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் நீடில் நல்லா இன்சர்ட் பண்ணி, இப்போது பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீடில் இன்சர்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அந்த நீடில் அவங்க இன்சர்ட் பண்ணும்போது பிடிச்சி இழுக்கும்போது இந்த கிளாத்தில் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு பிய்யாது. ஸோ நான் என் லாங்குவேஜில் சொல்கிற பிய்யாதுன்னு, உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சு வராதுன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து பிகினர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் இல்லை, கம்பல்சரி இந்த மாதிரி பாப்லின் கிளாத்துன்னு கேட்டாலே உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு ஷாப்பில் எல்லா ஆரி ஷாப்லேயுமே இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கிளாத்தாக இருக்கும். ஸோ அதே போலவே நீடில் பிகினர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலிப் பிராண்டு. 2 வகை இருக்குது. ஒன்று வந்து அயன் நீடில்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து துலிப் பிராண்ட் இருக்குது. ஏன் நான் துலிப் பிராண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த துலிப் பிராண்ட் பாருங்களேன், இதுதான் துலிப் பிராண்ட். இந்த பிராண்டில் வந்து தெரியுதுங்களா நேமு? இந்த பக்கம் நேம் இருக்கும், இந்த பக்கம் அது சைஸ் இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் எதுக்கு பிகைனர்ஸ்க்கா அப்படின்னாக்கா, இந்த இடத்துல கொஞ்சம் தட்டலாக இருக்கும். இது எல்லாமே ஒரே ஷேப்பில் உருண்டையாக இருக்கும். இந்த நம்ம ஹேண்டு யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஹேண்டில் பண்ணுறதுல கொஞ்சம் தட்டையாக இருக்கும். அது நம்மளுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த நீடில் வந்து நல்லாயிருக்கும். தெரியுதுங்களா துளிப்பு? ஸோ அதே போலவே இந்த நீடில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுனாலும் இது ஈஸியாக இருக்கும். இது வந்து அயன் நீடில்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக மீன்ஸ் தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சரியாக போடலை அப்படின்னாக்கா, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறது வந்து சில்க் கிளாத்தில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸாக இழுக்கும் போது நீடிலும் உடஞ்சிரும், சம்டைம் வந்து ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அயன் நீடில்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா பீட்ஸ் லோடிங் வந்து ஹெவியாக நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, துலிப் நீடில் வந்து உங்களுக்கு வந்து என்ன நம்பர்ஸில் எப்படி எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 14 உங்களுக்கு தெரியுதுங்களா? 14. இந்த 14 எதுக்கு அப்படின்னா, எல்லா வகையான த்ரெட் ஒர்க்குக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜரி போடுறீங்க அப்படி இல்லைனாக்கா, ஒரு சில்க் த்ரெட் வச்சு